வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. டெல்லியில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிகாலை வாக்கிங் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்து கைவரிசை காட்டிய மர்ம நபர் சிக்குவாரா? தலைநகர் டெல்லியில் உள்ள சாணக்கியாபுரி பகுதிகள் பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள், மாநிலங்களின் அரசு இல்லங்கள் அமைந்திருக்கின்றன. உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட இந்த பகுதியில்தான் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிக்கே உரிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நடந்தது என்ன? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றனர். அதில் சில எம்பிக்கள் அந்தந்த மாநிலங்களின் அரசு இல்லங்களில் தங்கியிருக்கின்றனர். இதில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் எம்பி சுதா தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கிறார். இவர் வழக்கம் போல் காலை 6 மணியளவில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார். இவருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சல்மாவும் நடைபயிற்சி சென்றிருக்கிறார். இருவரும் காலை 6:15 மணியளவில் போலந்து தூதரகம் அருகே சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார். ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து மெதுவாக வந்த அந்த நபர் திடீரென சுதா எம்பி அணிந்திருந்த செயினை பறிக்க முயற்சித்துள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சுதா மற்றும் சல்மாவும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இருந்தபோதும் நகைகளை பாதுகாத்துக் கொள்ள சுதா போராடி இருக்கிறார். ஆனால் அந்த மர்ம நபர் சுதாவை தாக்கிவிட்டு அவர் நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார். அப்போது இரு எம்பிக்களும் கத்தி கூச்சலிட்டிருக்கின்றனர். அந்த வழியாக வந்த ரோந்து போலீசாரிடம் நடந்ததை அவர்கள் விவரித்துள்ளனர். பின்னர் முறைப்படி சாணக்கியாபுரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை எம்பி சுதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தமிழ்நாடு இல்லம் அருகே நடைபயிற்சி சென்றபோது ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் தனது 4 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றதாக கூறியுள்ளார். அந்த மர்ம நபர் தாக்கியதில் தன்னுடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சுடிதார் கிழிந்ததாகவும் அதில் தெரிவித்துள்ளார். உச்சபட்ச பாதுகாப்புள்ள பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரான தன்னை தாக்கி செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் ஒரு பெண் தனியாக செல்ல முடியாத நிலை உள்ளதால் வேறு எங்கு தான் பாதுகாப்பாக உணர முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த குற்றச்சம்பவத்தால் தான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறியுள்ள சுதா எம்பி உரிய விசாரணை நடத்தி குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு மத்திய உள்துறை அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை ஆய்வு செய்து குற்றவாளியை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட பகுதியில் வாக்கிங் சென்ற காங்கிரஸ் பெண் எம்பியிடம் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.